சண்டே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அப்புறம் டின்னருக்கு என்னெல்லாம் பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் சண்டே அன்றைக்கி வந்து வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி அடை மாவுக்கு ஊற வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் சிறுபருப்பு, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் துவரம் பருப்பு, கொஞ்சோண்டு வந்து உளுத்தம் பருப்பு, சன்னா, ஒயிட் சன்னா, அதுக்கப்புறமா பச்சரிசி, கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு ஊற வச்சுட்டேன். சண்டே நைட் ஒரு 11 அந்த மாதிரி அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா புளிச்சிருச்சு. காய்கறி சுத்தமாக இல்லை, நான் வரப்போதும் வாங்கலை. அதனால் காலையில் எழுந்துச்சி நான் கீரை வெண்டைக்காய் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அது 2 தான் ஆர்டர் போட்டேன். ஸோ சிறுகீரையும் அதுக்கப்புறம் வெண்டைக்காவும் வந்துருச்சு. மாவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சால்ட் சேர்த்து கரைச்சி வச்சுட்டேன். இந்த அடை தோசைக்கு வந்து காரமான சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து காரம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் வெங்காய சட்னி அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா காஞ்ச மிளகா அதிகமாக சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் பல்லு பூண்டு, ஸோ இது மட்டும் ரெடி பண்ணி சட்னி ரெடி பண்ணேன். எண்ணெயில் வந்து நல்லெண்ணெயில் வந்து பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ அது வதங்குற டைமில் வந்து சைடில் நிறைய வேலை பார்த்துட்டே இருப்பேன். இந்த மாதிரி வெண்டைக்காய் கட் பண்ணுறது எல்லாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து, தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆற வச்சுட்டேன். ஸோ இது ஆற வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் வெண்டைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணேன். வெண்டைக்காய் பொரியலுக்கு நார்மல் தாளிச்சதுக்கப்புறம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மூடி போட்டு நல்லா குக் பண்ணேன். ஸோ ஒரு ஹாஃப் குக் ஆகிட்டோன்னே ஃபைனலாக கொஞ்சம் சால்ட், அதுக்கப்புறமா சில்லி தூள் இது போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டேன்னா இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். ஸோ வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் சட்னிக்கு வந்து அரைச்சி வச்சிட்டேன். அதுக்கு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு அரைச்சோன்னா சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பருப்பு பூண்டு இந்த கீரைக்கு வேக போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து பச்சை மிளகா, ஒரு சின்ன தக்காளி, வெங்காயம் நல்லா கீரையை சாப் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஸோ கொஞ்சோண்டு தண்ணி வந்து நம்ம கீரையிலே இருக்கும். அதனால் தண்ணி கம்மியாகவே ஊற்றி தான் வேக வச்சேன். ஏன்னா எப்போவுமே ரொம்ப தண்ணியாக இருக்குது கீரை, கொஞ்சம் திக்காக பண்ணலான்ட்டு கரெக்டாக 2 விசில் வந்து நான் ப்ரெஷர் குக் பண்ணேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே இதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிச்சிட்டேன். நல்லா மசிச்சதுக்கப்புறம் தாளித்து கொட்டிட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நல்லா சுடு தண்ணி ஹீட் பண்ணி இதில் ஊற்றுனீங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ லஞ்சுக்கு வந்து நான் குழந்தைக்கு வந்து கீரையும் வெண்டைக்காய் பொரியலும் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அவள் ஸ்கூலுக்கு வந்து இது 2 தான் எடுத்துகிட்டு போயிருந்தான். ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நட்ஸ் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ இந்த அடமாவை வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த தோசைக்கல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எப்போவுமே நான் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த தண்ணிலாம் இருத்துறதுக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணுவேன். ஸோ சம்டைம் அந்த வச்சுட்டு மறந்துட்டேன்னா ரொம்ப ஹீட் ஆகிடும் தவா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஃபஸ்ட் தோசைலாம் வரவே வராது. அப்படியே நம்ம தவாவை பிச்சு எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் 2வது தோசை தான் நல்லா வந்துச்சு. ஸோ 2வது தோசை வந்து குழந்தைக்கு ஊற்றி கொடுத்துட்டு சட்னி வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து வரப்போது கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து பச்சை பயிர் தான் ஊற வச்சேன். ஸோ ஈவினிங் ஒரு 3 o'clock அந்த மாதிரி ஊற வச்சுட்டேன்னா நைட் ஒரு 10 o'clock தண்ணி இருத்திட்டு வச்சோன்னா நெக்ஸ்ட் டே வந்து முளை கட்டிடும். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு 3 மணிக்கு அந்த மாதிரி டைம்லேயே இதை ஊற வச்சுட்டு கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா எப்போவுமே நான் வந்து ஆஃப்டர்நூன் நைட் டின்னர் சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் கிச்சனை வந்து ஆஃப்டர்நூன் இல்லாட்டா ஈவினிங் டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் சமைக்க போது கொஞ்சம் அழுக்கானாலும் நைட் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ண. ஸோ எப்போவுமே டின்னர் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் சமைப்பேனே. ஸோ அன்றைக்கி வந்து நான் டான்ஸ் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வரப்போது கொஞ்சம் எக்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு எக் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு நைட்டுக்கு வந்து சப்பாத்தி போட்டுடலான்னு சொல்லிட்டு 3 எக் மட்டும் வாஷ் பண்ணி அதை வந்து வேக போட்டுட்டேன். ஸோ இந்த சப்பாத்தி கிரேவிக்கு வந்து இந்த முட்டை வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம எல்லாமே அரைச்சி சேர்த்து மோஸ்ட்டாக நான் சிம்பிளாக தான் செய்வேன். இந்த முட்டை ரெடி ஆகிட்டு இருக்க போது நான் வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு தான் பிசைஞ்சு வச்சேன். சப்பாத்தி மாவு வந்து எப்போவுமே கொஞ்சம் தண்ணி வந்து ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பபுள் ஸ்டார்ட் ஆகிட்டோன்னே நம்ம சப்பாத்தி மாவில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு இந்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சோன்னா உங்களுக்கு வந்து நல்லா சப்பாத்தி மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த கிரேவிக்கு வந்து நான் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி சின்னது, வெங்காயம் 1 பெருசு 1 சின்னது. ஸோ இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். இந்த ராஸ்மெல் போகிறதுக்கு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு வந்து நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், அதுக்கப்புறமா இதுக்கு வந்து உப்பு, தேவையான அளவு தண்ணியை வந்து உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா மூடி போட்டு ஒரு 8 minutes நல்லா கொதிக்க வச்சேன். நல்லா கிரேவி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் முட்டை, கொத்தமல்லி, இது வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, ஃபைனலாக இதை சேர்த்தோன்னா கிரேவி ரெடி. ஸோ இதை வந்து நான் வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். ஸோ சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவே வாங்கி சாப்பிடுவாங்க. என் பொண்ணு எக்ஸ்ட்ரா தான் வாங்கி சாப்பிட்டா. வா
என்னோடய டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து ரெட் ரைஸ், அதுக்கப்புறமா இட்லிக்கு கொஞ்சம் ரெட் ரைஸ் உளுந்தெல்லாம் ஊற வச்சேன். ஸோ நாளைக்கு இல்லைனா கூட அடுத்த நாளைக்கு வந்து கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏதாச்சும் ஊற வச்சு ப்ரிப்பேராக இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். இது ரெண்டு நான் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு போகிறேன். இது வந்து நாளைக்கு மார்னிங் அப்படி இல்லாட்டி ஈவினிங் கூட வச்சுக்கலாம். இது வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நைட்டு ஒரு 10 o'clock அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை இருத்திட்டு வச்சோன்னா நாளைக்கு முளைக்கட்டும். ஸோ இதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் நாளைக்கு இது